நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த சூழ்நிலையிலும் தங்கள் முயற்சியை நிறுத்தாமல் கடுமையாக பயிற்சியில் ஈடுபட்டு உடல் எடையை குறைக்க போராடும் போட்டியாளர்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு களத்தை இன்று சந்திக்கப் போகிறார்கள். இதுவரை பார்த்திராத ஒரு புதிய களத்தில் மோதுகிறார்கள். சூழ்நிலைகள் என்பது யாருக்கும் சாதகமாக அமைவது கிடையாது. எந்த மனிதன் தனக்கான சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் சாதனையாளனாக மாறுகிறான் என்ற நெப்போலியன் வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டியாளர்கள் அவங்க சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உதவுகிற மேடை இந்த மேடை. இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட்லெக். போன வாரம் நம்ம ஒல்லி வெளி நிகழ்ச்சியிலேருந்து மோகன் எலிமினேட் ஆனால் கூட நம்ம 13 கண்டஸ்டன்ஸோட தினமும் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டான டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்படும் போது எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒன்ஸ் அகேன் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆல் ஆர் 13 கண்டஸ்டன்ட்ஸ். வெல்கம் பேக். வெரி குட். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். வைஷோ, அகிலாவை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை இப்போ நீங்கள் சொல்லணும். சொல்லிடலாம். அவளுக்கே தெரியாது. இருக்கு, ஒன்று இருக்கு. எங்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரணமாக தான் இருப்பா. அந்த கண்ணாடி மிரர் முன்னாடி கொண்டு வந்துட்டா மட்டும் அப்படி ஆயிடும். அப்படியே அகிலா, ஏன் கண்ணாடி நேராக தானே இருக்கு, நீ ஏன் எப்படி பார்க்குற? ஸ்டைலா அது? எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து டிவியில் வந்து மேட்ச் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. பாலயோகேஷ் எனக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, ஷூட்டில் இருப்பாங்க, சரி ஸ்கோர்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களேன்னு அப்பப்போ அப்படியே. அடா இவனே, அது கிரிக்கெட்டே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, நான் அனுப்புனானா பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. மேட்ச்சு நான் தான் ரொம்ப பார்ப்பேன், அவன் பார்க்க மாட்டான். ஆனால் அவன் எப்படி ஸ்கோர் அனுப்புறான்னு தெரியல. எனக்கு இப்போ லைட்டாக உங்கள் மேலே டவுட் வருது சார். நீங்கள் தான் அனுப்புறீங்களோ? இல்லை எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருப்பான், ஆனால் சிரிப்பான் திடீர்னு. எனக்கு அது ஒன்றும் புரியாது. ஐயோ இல்லை இதே பேசாத, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல, திடீர்னு சிரிப்பு வரும், அப்புறம் ஒரு இது வரும், அது ஏதோ ரியாக்ஷன் மட்டும் நான் பார்த்து நான் ரசிச்சிட்டு இருப்பேன். விஜய் டிவி நேயர்களே, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை சல்லடை போட்டு சலிச்சாலும் கிடைக்காது. சரி, ராஜ்குமார் செந்தில் கிட்ட மாற்ற வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அபிநய கிட்ட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான், அதை நம்ம மாற்றணும். லாஸ்ட் வீக் ஒர்க் அவுட்டில் இப்போ கடந்த ஒரு வாரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அதில் யூனிக்காக நடந்த விஷயம் என்ன? முதல் தடவையா பீச்ல பண்ணோம் நேத்து டாஸ்க். ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் ஒரு சைடு கொளுத்துது, ஆனா ஓடியே ஆகணும்னு சொல்லிட்டு லாங் ஸ்டெப் வாக் 100 மீட்டர்ஸ் போனோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வெளியில இருந்து பீச்சுக்குள்ள நடந்து போகும்போதே எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம். ஆனா அங்க போய் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா ஓடணும், ஓட விட்டாங்க ட்ரைனரு. இங்க இருந்து அங்க, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் புல் பண்ணிட்டு ஓடுறது. நம்மளே ஓட முடியல, இங்க பின்னாடி வேற இவங்க யாராவது, இப்போ என் பார்ட்னர் இவ என்னை பிடிச்சி ஒரு டியூப் மாதிரி கட்டி என்னை பயங்கரமா பிடிச்சி இழுத்தா, அவளையும் சேர்த்து நான் இழுத்துட்டு போனோம். அந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் பண்ணோம் நிறையா. வெரி குட். உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு தான் இவ்வளோ தூரம் அவங்கள வந்து மக்கள் முன்னாடி முன்னிறுத்திருக்கு முழுக்க. இப்போ வந்து நம்மளுடைய ஃபீமேல் கண்டஸ்டன்ட் 7 பேர் இருக்கீங்க. உங்கள் 7 பேருக்கும் வெயிட் செக் பண்ணுற டைம் இது. அதை பொறுத்து தான் யார் டாஸ்க்கு போக போகிறீங்க, எந்த ஒரு நபர் சேஃப் ஜோன் போக போகிறீங்கன்னு தெரியும். போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த கண்டஸ்டன்ட் அடுத்ததாக வந்து அவங்களோட வெயிட் செக் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சௌந்தர்யானோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் 97.1 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சௌந்தர்யானுடைய தற்பொழுதைய எடை 94.75 kg. Good. Very good hard work. Soundarya's Olli Velli percentage 2.42%. Soundarya, it was a do or die உங்களுக்கு. 7 கண்டஸ்டன்ட்மே உங்களோட லெவல் என்னவோ பெஸ்ட்டாக அதை கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப யாருமே சூப்பர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப 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 குறைவான பர்சன்டேஜ் தான் நீங்கள் கம்மி பண்ணியிருக்கிறது. நம்ம ட்ரெயினர்கிட்ட கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். இந்த கடந்த ஒரு வாரமாக ரொம்ப எல்லாருமே கடுமையான பயிற்சியில் தான் ஈடுபட்டாங்க. யாருமே ஓபி அடிக்கலை. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இது வரைக்கும் எக்ஸசைஸே செய்யாதவங்க. ஸோ இப்போ புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஆரம்ப கட்டத்தில் வெயிட் லாஸ் உடனே ஜாஸ்தி நிறையா இருக்கும்.
ஸோ இந்த வெயிட் லாஸ் வந்து ஆரம்பத்தில் இப்போ எல்லாருமே 7 கிலோ 8 கிலோ குறைஞ்சிருக்காங்க. இன்னும் போக போக அவங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ், அவங்களுடைய தசை நாருக்கு நடுவில் உள்ள கொழுப்பு சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது வெயிட் லாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். டிஃப்ரென்ஸ் நிறைய ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் தெரியாது. Mrs. கண்ணன் புகழேந்தி, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி டு see you. நம்ம கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே எக்ஸசைஸ் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணாலும் எங்ககிட்ட இருக்கிற டைம் வந்து கம்மி தான். ஸோ அந்த கம்மி டைமில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து நிறைய விகரஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. காலையில் சாயங்காலத்தில் எப்போவுமே அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, ஜும்பா, ஏரோபிக்ஸ், டான்ஸசைஸ்ன்னு ஃப்ரீ மூமெண்ட்ஸ், நிறைய மூமெண்ட் தெரப்பி, இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணி ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். தட் மீன்ஸ் தேர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபிட்டர். தேங்க்யூ மேடம். யார் வந்து அதிகமான வெயிட்டை குறைச்சிருக்காங்களோ அவங்க சேஃப் ஜோன் போகிறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த வகையில் பார்க்குறப்ப போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த சௌந்தர்யா ஒரு வாரம் கடுமையான ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இந்த வாரம் 2.42% குறைச்சு சேஃப் ஜோன் போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சௌந்தர்யா. சென்ற வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த சௌந்தர்யா பல தடைகளை தாண்டி தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் பெற்றோரின் ஊக்கத்தாலும் ஒல்லி வெள்ளியில் 2.4% குறைத்து இந்த வாரம் சேஃப் ஜோனுக்கு செல்கிறார். அம்மா வந்து டேஞ்சர் ஜோன் வந்தப்பே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ சேஃப் ஜோன் பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் அவள் ஃபுல் எஃபர்ட் அவள் தான் எடுத்தா. நான் எதுவுமே ஆக்சுவலாக அவளுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலை. பட் அவளுடைய சிஸ்டரும் ரொம்ப இது பண்ணிகிட்டே அந்த மோட்டிவ் பண்ணிகிட்டே இருந்தா அவளை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்ட்டு அவள் பயங்கர எஃபர்ட் எடுத்தா. அவள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 வீக் வந்து 2 கிலோஸ் வந்து குறைச்சே ஆகணும்னு நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அவகிட்ட. சௌந்தர்யா, what do you have to say? மார்னிங் 4 hours ஒர்க் அவுட்க்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வசதியாக படுப்பேன் நான். அவள் வந்து ஏந்திரி படுக்காத, மெட்டபாலிசம் ரேட் குறைஞ்சிடும், ஏந்திரி நீ அப்படின்னு சொல்லுவாள். என்னையா இப்படி பண்ணிகிட்ருக்கா, ஒரு வாட்டி டேஞ்சர் ஜோன் வந்ததுக்கு எவ்வளோ பெரிய பாவமா, எனக்கு 10 நிமிஷம் கூட படுக்க விட மாட்டேங்கிறாளே அப்படி நிறைய திட்டிருக்கேன். பட் இந்த பொசிஷனில் இப்போ நிற்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நம்மளோட 6 லேடி கண்டஸ்டன்ஸும் அவங்களோட டாஸ்க் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஆன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போய்ட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன், யூ வாட்சிங் மருதம் குரூப் ஒல்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட்னிக், த பவர் ஆஃப் ஃப்ரூட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Here we go. இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட்னிக், த பவர் ஆஃப் ஃப்ரூட். நம்மளோட ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட காம்படிட்டிவ் டாஸ்க்குக்கு ரெடி ஆயிட்டாங்க. வெரி குட். அந்த 6 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் சேஃப் ஜோன் போயாச்சு. இன்னைக்கு என்ன டாஸ்க் பிரியங்கா? இன்னைக்கு என்ன டாஸ்கா? அங்கே பார் இல்லி நோடு அக்கடே சூடு, இதுதான் டாஸ்க். என்ன விஜய் டிவியில் வழக்கமாக ஜெயிச்சா வீடு தான் கொடுப்பாங்க, இப்போ கார்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, இது வந்து டாஸ்க். கார் வச்சு நம்ம வந்து டாஸ்க் செய்ய போகிறோம். இந்த காரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. எஸ், எங்க பாத்தீங்க? கவர்ச்சி நடிகை சொப்ன சுந்தரி வச்சிருந்தாங்க. ஆமா. கேர்ள்ஸ், உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்வப்ன சுந்தரி காரை இந்த பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் தள்ளிக்கிட்டு போகணும். இது வந்து டோட்டலி 1-to-1 டாஸ்க்காக இருக்கும். இந்த சைடு ஒருத்தர் நின்றுட்டுருப்பீங்க, இன்னொருத்தர் இந்த சைடில் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்கள் ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொன்னதும் இந்த காரை இழுத்து அந்த ஃபினிஷ் லைனுக்கு போகணும். யார் இந்த ஃபினிஷ் லைனுக்கு ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்க டேரெக்டாக சேஃப் ஜோனுக்கு போயிடுவீங்க. யார் லேட்டாக போகிறீங்களோ அவங்க டேரெக்டாக டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுறீங்க. அதனால வந்து 1-to-1ங்கிறதுனால ரொம்ப 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 சின்சியராக டெடிகேஷனாக நீங்கள் இந்த டாஸ்க்கை அட்டன் பண்ணியே தீரணும். ஏன்னா எலிமினேஷன் இருக்குது. மோகன் அப்படின்னு ஒருத்தர் மேல் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவர் வெளியில் போனப்போ அந்த வழி உங்களாலேயும் உணர முடியும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த டாஸ்க்கை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு இப்போதைக்கு ஒன்றுமே தோணலை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், பண்ணும்போது தான் தெரியும் என்ன பண்ணணும். வண்டியை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி இழுக்க போகிறேன்னு தெரில. தம் கட்டி இழுத்துட்டு போகணும்.
பார்க்கலாம். பண்ணணும் நல்லா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் தோணிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். டாஸ்க் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் தோணுது. எதுவுமே இல்லை, ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எவ்வளோ பெஸ்ட் தர முடியுமோ அது பெஸ்ட் நான் கொடுக்கணும். அதுதான் நான் இப்போ நினச்சிட்ருக்கேன். நிச்சயமாக நம்ம 6 போட்டியாளர்களுக்குள்ள போட்டி மிக மிக கடுமையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது தனித்தனியாக அவங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு டாஸ்க். இது ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன். ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே ரெடியாக இருக்காங்க. இந்த டாஸ்க்கை வந்துட்டு அவங்க நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவேன், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் சேஃப் ஜோனில் போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிற அந்த பேர் அகிலா அண்ட் சோனா. அகிலாவோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் இஸ் 92.35 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் அகிலாவோட கரண்ட் வெயிட் இஸ் 90.65 kg. வெயிட் டிஃப்ரென்ஸ் 1.7 kg டிஃப்ரென்ஸ் ஒரு வாரத்தில் காமிச்சிருக்காங்க. அகிலாவுடைய ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் 1.84%. அடுத்ததாக சோனாவோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 95.75 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட் அண்ட் டயட்டுக்கு அப்புறம் சோனாவோட கரண்ட் வெயிட் இஸ் 94.30 kg. சோனாஸ் ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் 1.51%. சுமார் 1.5 டன் எடை கொண்ட இந்த காரை இழுப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த டாஸ்க் பார்க்கும்போது ரொம்ப டெரராகவே இருக்குது. தப்பிச்சிட்டோம், ஐயோ சேஃப் ஜோனில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அகிலாவும் சோனாவும் பண்ண போகிறாங்க. 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ஜெயிக்கணும்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவேன். தோள்பட்டைகள், கால் தசைகள் மற்றும் முதுகெலும்பு ஆகியவை வலிமையாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டே நானே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வாட்டியும் டாஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் பண்ணணும் நல்லா அப்படிங்கிறதுல. ஃபோக்கஸ்டாக பண்ணால் நல்லா பண்ண முடியும். லாஸ்ட் டைமே கற்றுக்கிட்டேன். இந்த வாட்டியும் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவரை எந்த ஒரு வேலையையும் தங்கள் வாழ்க்கையில் சிரமப்பட்டு செய்யாத போட்டியாளர்கள் இத்தனை எடை கொண்ட காரை இழுக்கும் போது தங்கள் எலும்புகள் முறிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் இவர்களை இந்த போட்டிக்கு தயார்படுத்தும் வகையில் பயிற்சியாளர் பயிற்சி அளித்திருக்கிறார். ஏதோ மாட்டி விடுறாங்க, அது ஸ்கை டைவிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. தெரியல, ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், கண்டிப்பாக முடிக்கணும்னு தான் இருக்கேன். சோனாக்காகவும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுவேன். அவளும் என்னோட 2 பேரும் ஈக்குவலாக முடிப்போம் தான் நாங்கள் வந்து நினச்சிட்ருக்கோம். ஒரு மனிதனுடைய இழுக்கும் திறன், அதாவது புல்லிங் கெப்பாசிட்டி எனப்படுவது அவருடைய உடல் வலிமையை பொறுத்தது மட்டுமல்ல, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் அலைபாயாத சிந்தனையும் ஆகும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் எப்படி பண்ணுவேன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவர்களுள் வெற்றிகரமாக இந்த போட்டியை முடிக்கப் போவது யார்? சோனா, அகிலா, ரெடியா இருக்கீங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். 1 2 3 கோ. அகிலா கம் ஆன். சோனா கம் ஆன். அகிலாவின் கார் நகரத் தொடங்குகிறது. சோனா தன் மொத்த சக்தியை கொடுத்தும் கார் ஒரு அடி கூட முன்னால் நகரவில்லை. சோனா மூவ் பண்ணிட்டா ஈஸி. கம் ஆன் சோனா. நேரா 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 போ. நேரா கம் ஆன் அகிலா, சோனா பேக் அப். சோனா. சோனா கம் ஆன். தன் முயற்சியில் அகிலா அடிமேல் அடி வைத்து முன்னேறுகிறார்.
எப்படி இருக்கு இந்த டாஸ்க்கு? ரொம்ப டஃப்பான டாஸ்க். இப்படி இருக்கும் நினச்சே பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. முடியல சீரியஸா. சோனாவா காரை சிறிதளவு கூட நகர்த்த முடியாமல் தான் தொடங்கிய இடத்திலேயே சிரமப்படுகிறார். சக போட்டியாளர்களும் பயிற்சியாளரும் சோனாவை ஊக்கப்படுத்தியும் சோனாவா காரை இழுக்க முடியல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கேவலமாக ஒரு டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அந்த இடத்துல மூவ் பண்ணவே முடியல. நான் நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலை எடுத்து வைக்கவும் முடியல. உதற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். ரொம்ப டென்ஷன் மட்டும் ஆகாமல் இருந்தது. அட்லீஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்துருக்கலாம் போல இருக்குது. என் சிஸ்டர் எப்போவுமே என் கூட வருவா. அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் இன்னைக்கு. அவள் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் இருந்திருந்தா கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோன்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது மருதம் குரூப் ஒலி பெலி பவர்ட் பை ஃப்ரூட் மேக் தி பவர் ஆஃப் ஃப்ரூட். ஸோ பிரேக்கு முன்னாடி நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட டாஸ்க் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போது வைஷ்ணவி அண்ட் கோமதி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காக பொசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். கோமதியினுடைய ப்ரீவியஸ் வீக் வெயிட் 103.05 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கோமதியினுடைய தற்பொழுது எடை 101.10 kg. Congratulations. Gomati's Ulli belly percentage 1.89%. Vaishnavi previous week weight 91.35 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வைஷ்ணவியோட கரண்ட் வெயிட் இஸ் 90.40 kg. Ulli belly percentage 1.04%. வைஷுக்கும் ஆக்சுவலாக எனக்கும் வைஷுக்குமே நீ பெயின் செம்மையாக இருக்குது. ரெண்டு பேரும் செம்ம காம்படிட்டராக இருக்கும். ஆக்சுவலாக குழப்பமான விஷயம் தான். ஏன்னா ஒரு சைடு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு சைடு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரெண்டு பேரும் அவங்கவுங்க லெவல் பெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே கடவுள் கையில் இருக்குது. Ready? All the very best. Ready? Start. Go. கோமதி வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தன்னம்பிக்கை தெரியும். மற்றொரு பக்கம் வைஷ்ணவி காரின் எடையை இழுக்க முடியாமல் சிரமப்படுகிறார். கோமதி வைஷ்ணவியை முன்னேறி சென்று இலக்கை அடைந்த மகிழ்ச்சியில் நெகிழ்கிறார்.
ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மூவ் ஆன உடனே நான் அதை வந்து எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஒண்டி என் மைண்டில் வச்சுட்டேன். அது அப்படியே அகெயின் வந்துட்டு மூவ் பண்ணி அந்த லைனை டச் பண்ணுன்றதே என்னோட எய்மாக இருந்துச்சு. அது டச் பண்ணோட எனக்கு உயிரே வந்தது. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். ஐ டென்ட் சுத்தமாக நிற்காமல் இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. ஐம் ஹாப்பி. வைஷ்ணவி அண்ட் கோமதி பெர்ஃபார்ம் பண்ணதில் கோமதி சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க, வைஷ்ணவி டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டாங்க. நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாமே அவங்களுடைய டாஸ்க்கை வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக 2 பேர் மோதிக்க போகிறாங்க. அந்த மோதிக்கொள்ள போகிற போட்டியாளர்கள் பெனில்டா அண்ட் அபிநயா. பெனில்டாவுடைய ப்ரீவியஸ் வீக் வெயிட் 100.3 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் பெனில்டாவுடைய தற்பொழுதைய எடை ரொம்ப நாளாக அவங்க ஆசைப்பட்ட அந்த 2 digit வெயிட் 99.30 kg. பெனில்டாவோட ஒல்லிபெல்லி பர்சன்டேஜ் 1%. 1%. அபிநயா அபிநயாவோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் 103.65. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் அபிநயாவோட கரண்ட் வெயிட் இஸ் 101.90 kg. வெயிட் டிஃபரன்ஸ் 1.75 kg ஒரு வாரத்தில் குறைச்சிருக்காங்க. ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் 1.69%. ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே இருக்குது. பெனில்டா நடக்கும் போது அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து நடக்கணும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபெக்டை நான் கொடுப்பேன். நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. எனக்கு இருக்க அதே உடம்புல உள்ள பிரச்சனை தான் அபிக்கும் இருக்குது. ஸோ 2 பேரும் நல்லா பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பெனில்டா, அபிநயா, all the very best. Ready, start, go. அபிநயா தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்தார். Very good, very good. ஆனால் பெனில்டா அபிநயா தன்னை நெருங்க முடியாத தூரத்திற்கு முன்னேறுகிறார். போட்டியின் முடிவில் அசதி அடைந்த அபிநயா தரையில் விழுந்தார். ட்ரை பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். பட் இந்த சில காரணனால என்னால் முடியல. நான் ட்ரையல் சும்மா இழுத்து பார்த்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அசையவே இல்லை காரு. நான் சத்தியமாக என்னால் முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி நான் கம்மியாக வெயிட் குறைச்சிருக்கேன், இதில் வர டாஸ்க் போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் உடனே. அப்புறம் நட்ராஜன் சார் ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்க சொன்னார். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கே தெரியல, என்னவோ ரொம்ப ஈஸியாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் சொன்னாங்க நான் 34 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. காட் ஹஸ் சேவ்ட் மீ. பெனில்டாவோடைய சீக்ரெட்டு ட்ரையலில் பார்த்து அவரோட டெக்னிக்கை நல்லா கற்றுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா ஆமாம் ஸ்விங் பண்ணாங்க. அபிநயா வந்து ஆமாம் ஸ்விங் பண்ணாமல் இருந்ததுனால இட் வாஸ் வெரி டஃப் காம்படிஷன், வெரி க்ளோஸ் காம்படிஷன், டக் ஆஃப் ஆர் மாதிரி தான் இருந்துச்சு, ஈக்குவல் காம்படிஷன். என்னுடைய வாழ்த்துக்கள் பெனில்டாக்கு. பெனில்டா ஃபண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க. ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அபிநயா, வைஷ்ணவி அண்ட் சோனா. இந்த 3 போட்டியாளர்களுக்குமே செகண்ட் லெவல் டாஸ்க் இருக்குது. இந்த செகண்ட் லெவல் டாஸ்க் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒருத்தர் சேஃப் ஜோனுக்கு போக போகிறாங்க, எந்த 2 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒன்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட்னிக், தி பவர் ஆஃப் ஃப்ரூட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது மருதம் குரூப் ஒன்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட்னிக், தி பவர் ஆஃப் ரியல் ஃப்ரூட். ஓகே, ஸோ நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே அவங்களோட டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. அதில் வந்து
இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, அபிநயா அண்ட் சோனா. இவங்க 3 பேருக்கும் இப்போ இன்னொரு டாஸ்க் நடக்கும். அண்ட் அதில் யார் 50 ஃபீட்டுக்கு இந்த காரை தள்ளிட்டு போகிறீங்களோ, அதுவும் கம்மியான டைமில் தள்ளிட்டு போகிறீங்களோ, அவங்க டைரெக்டாக சேஃப் ஜோனுக்கு போயிடுவீங்க. பாக்கி இருக்கிற 2 பேர் டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடுவீங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் எலிமினேஷன்ஸ் நடக்கும். தன் கணவனுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கனவில் வைஷ்ணவி, தனக்கு நல்ல முறையில் திருமணமாக வேண்டும் என்ற ஆசையில் அபிநயா, நின்று போன தன் திருமணத்தை மீண்டும் நடத்தி காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தில் சோனா. 2ஆம் சுற்றில் மோதப் போகும் மூவரின் கனவில் எந்த கனவு நினைவாக போகிறது? யாருடைய கனவு என்றும் கனவாகவே இருக்கப் போகிறது என்பதை இந்த போட்டியின் முடிவில் தெரிந்து கொள்ளலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாஸ்க் அட்டெண்ட் பண்ண போறது அபிநயா. கடந்த சுற்றில் முடியாமல் தரையில் விழுந்த அபிநயா இந்த சுற்றில் தன் சிந்தையை சீர்படுத்தி 2ஆம் சுற்றுக்கு தயாராகிறார். அபி, ரெடி, ஸ்டார்ட், கோ. Very good, Abhi, very good. Relax. செம்ம டஃப்பாக இருக்கு. ஃபஸ்ட்டு எப்படியோ பண்ணிட்டேன் மூச்சு தர. செகண்ட் ஐயோ முடியல, பயங்கரமாக காலெலாம் நடுங்குது. எப்படியோ பண்ணிட்டேன். அடுத்த 2 பேரும் எப்படி பண்ணுறாங்க பார்த்துட்டு தான் அடுத்து தெரியும். ஆனால் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அபி? எனக்கு தோணுது நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்ட்டு. கண்டிப்பாக. எதை வச்சு சொல்கிறீங்க? என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் இழுத்துருக்கேன். எனக்கு தோன்றது அதுதான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோன் போயிருவீங்களா? கண்டிப்பாக போவேன். ஷூரா? ஷூர். ஓகே, அபிநயா வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மீதி 2 பேர் வந்து எவ்வளோ டைமில் ரீச் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க சேஃப் ஜோன் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து 2ஆவதாக வந்து வைஷ்ணவி ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ டைமில் வந்து இந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்கன்றதை பார்த்துருக்கோம். கடந்த முறை சரியான முறையில் காரை இழுக்காததா இந்த முறை தன்னை சிறப்பான முறையில் தயார் செய்திருக்கிறார் வைஷ்ணவி. Your time starts now. Go Vaishu, go. போடா. Come on Vaishu. Faster. Good going. சீக்கிரம். Breathe, faster. சுஜாதா மேம் சொன்னாங்க அவன் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இல்லைன்னு. He was there. I miss him. வரணும் இங்கே. I'm sure he'll watch this and he'll be really happy. ஏன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ வைஷ்ணவி வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கடைசியாக சோனா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ நிமிஷம் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். கடந்த போட்டியில் தன் காரை சிறிதளவு கூட நகர்த்த முடியாமல் தவித்த சோனா இந்த முறை என்ன செய்வார்? சோனா, ready? Time starts now. Start. Yes. Yes. அப்படியே போங்க. பேக்ல போறீங்க. Yes, go.
சோனா பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களால பண்ண முடியல. இட் வாஸ் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த ராங் டெக்னிக். அண்ட் அதுக்கப்புறம் அவர் கோச் நடராஜன் சார் வந்து அவங்களுக்கு அந்த டெக்னிக் அழகாக புரிய வச்சாங்க. அதை புரிய வச்ச உடனே ஷி வாஸ் ஏபிள் டு டூ இட் வெரி ஈஸிலி. இன்ஃபேக்ட் மிச்சவங்கள விட ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. போன முறை 1-to-1 வச்சப்ப உங்களால் இருந்த இடத்துலேருந்து கூட மூவ் பண்ண முடியல. ஆனால் இந்த முறை பெஸ்ட்டாக உங்களோட கொடுத்துருக்கீங்க. என்ன ரகசியம்? என் தங்கச்சிக்கிட்ட பேசினேனால அவள் தான் சொன்னா, உன்னால் செய்ய முடியும், விட்டு கொடுக்காம செய்ய. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. இருக்கேன் இல்லைன்றதை தாண்டி ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார். கண்டிப்பாக your sister will also be proud. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்பா பார்த்துட்டு இருப்பாங்களே, எவ்வளோ ப்ரௌடாக இருப்பாங்க. அப்பா அப்பாவுக்கு தான் சொல்லலாம்ல. இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அங்கே உட்காந்துட்டு எனக்காக தான் வேண்டிகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் அவங்க 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Marathon Group Only Belly, powered by Fruit. Make the power of fruit. So நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸோட டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் போன வாரம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்த சௌந்தர்யா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான எஃபர்ட் கொடுத்து இந்த வாரம் சேஃப் ஜோனுக்கு வந்து ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்களோட ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கி டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணதில் பெனல்டா, அகிலா அண்ட் கோமதி சேஃப் ஜோனுக்கு போயிருக்கீங்க. which means obviously danger zone க்கு வந்திருக்கிற contestants சோனா, வைஷ்ணவி and அபிநயா நீங்கள் தான் வந்து danger zone க்கு வந்திருக்கீங்க. நீங்கள் 3 பேரும் என்னென்ன செகண்ட்ஸில் உங்கள் டாஸ்க்கை முடிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். சோனா, உங்களால் வந்து ஆரம்பத்தில் ஒரு இன்ச்சு கூட காரை நகர்த்த முடியல. நீங்கள் வந்து டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க. ஆனால் செகண்ட் லெவல் டாஸ்கில் வந்து நீங்கள் நல்லாவே பண்ணீங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் சிஸ்டரும் சிந்துவும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த நிமிடத்தோடு நீங்கள் இந்த ஷோ விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி இழந்ததெல்லாம் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. முன்னாடி அது இல்லாமல் இருந்தது, எனக்கு இப்போ நிறையவே இருக்குது. முன்னாடி தான் எனக்கு வெயிட் குறையுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த ஷோக்கு வந்து என்னால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் குறைக்க முடிஞ்சுது இந்த 3 வீக்ஸில் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த கான்ஃபிடென்ஸ் வச்சு பாக்கி இருக்கிற வெயிட்டும் நான் குறைப்பேன். ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இந்த ஷோ உங்களுக்கு கொடுத்துருக்கு. சிந்து, ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னப்போ வந்து அவங்க உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் லெவல் டாஸ்கோட பிரேக்கில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்டேருந்து சில மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை அவங்க எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க. நான் அவகிட்ட இந்த ஷோ ஆரம்பித்த போது பார்த்த அவளோட அந்த எஃபர்ட்டுக்கும் இப்போ அவகிட்ட பார்க்குற எஃபர்ட்டுக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷோவை மிஸ் பண்ணுவா, இங்கே கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவா. பட் ஆனால் அவன் அதோட பெருசாக உன்னை கற்றுட்டு வரா வெளியில். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சோனா, சிந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஷோவை மிஸ் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஷோ கொடுத்த கான்ஃபிடென்ஸ் மூலமாக நீங்கள் வந்து லைஃப்பை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஷோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை கொடுத்துட்டே இருக்குது. அந்த தன்னம்பிக்கையின் காரணமாக தான் ஃபஸ்ட் லெவலில் உங்களால் கொஞ்சம் கூட காரை அசைக்கவே முடியல. ஆனால் செகண்ட் லெவல் டாஸ்கில் உங்களோட கம்ப்ளீட் பண்ண மற்ற 2 பேரை விட நீங்கள் வெறும் 20 செகண்டில் அந்த இலக்கை அடைஞ்சிருக்கீங்க. அதனால் சோனா இந்த வாரம் சேஃப் ஜோன் போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சோனா. அபிநயா அண்ட் வைஷு, நீங்கள் 2 பேருமே இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. வைஷ்ணவி, யார் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆகணும்? நீங்கள் எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அபிநயா எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே விட்டுருங்க. லெட்ஸ் டாக் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்.
நான் வந்து ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் லைஃப் பார்ட்னர். அது வந்து நான் இதுவே பண்ண முடியாது. மை ஒன்லி இஷ்யூ இஸ் என்னோட குழந்தை. அது ஒன்று தான் என்னோட இஷ்யூ. பட் அவளுக்கு லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஷி ஹாஸ் டு லூஸ் வெயிட் ஃபார் டு ஸ்டார்ட் ஹர் ஓன் லைஃப். ஸோ ஐ திங்க் ஷி ஷுட் பி தேர். வெரி ஸ்வீட். பட் வைஷ்ணவி, வைஷோ நீங்கள் வந்து உங்களுடைய பெருந்தன்மை, பட் நீங்கள் கதிருக்கு தரக்கூடிய ஒரே பரிசு இதுதான்னு நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் அட்டன் பண்ணுறப்பே சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த இதுலேருந்து எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த கிஃப்டை கதிருக்கு தர முடியாதுல்ல. பட் somehow I will try. எப்போன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. மேபி ஒல்லி பெல்லி சீசன் 2ல் நான் வருவேன். கண்டஸ்டண்ட்டாக இல்லை, என் குழந்தைய கூட்டிகிட்டு கண்டிப்பாக வருவேன். ஓகே கதிர், ஃபர்ஸ்ட் வந்து ஷி பிகம் வெரி பிரேவ் கேர்ள் நவ். இது வரைக்கும் வந்திருக்கானா வந்து பெரிய விஷயம். ஸோ ஷி பிகம் ஸோ டஃப் ரைட் நவ். அவள் எம்ட் ஆனால் கூட ஸோ ஐ நோ ஹவு டு பேக்கர் அப். ஸோ நான் இங்கேருந்து அவளை கரெக்டாக கொண்டு போவேன். ஸோ ஐ நோ ஹவு டு ரெடியூஸ் her weight as well. வைஷோ அண்ட் அபிநயா, உங்களோட செகண்ட் லெவல் டாஸ்கில் நீங்கள் டார்கெட்டை முடித்த செகண்ட்ஸ், அபிநயா 22 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கீங்க, வைஷு 23 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் ஒலிபலி பர்சன்டேஜ் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஃபேக்ட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒலிபலி பர்சன்டேஜ் பார்க்குறப்ப அபிநயா ஒரு வாரத்தில் நீங்கள் 1.69% குறைச்சிருக்கீங்க, வைஷு 1.04% குறைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1% குறைச்சிருக்கீங்க. ஆப்வியஸாக அபி நீங்கள் சேஃப் ஜோன் போகிறீங்க. ஒலிபெல்லி கண்டஸ்டன்ட் ஃபேமிலியிலேயே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நல்ல ஸ்வீட்டான பொண்ணு வைஷ்ணவி. ரொம்ப நல்ல வெரி வெரி போல்ட். இவ்வளோ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண கணவருக்கு நான் பண்ணுற சாக்ரிஃபைஸ் ஒரு அழகான குழந்தை அவர் கொடுக்கறது மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த ஷோலேருந்து இந்த லெவலோட இந்த செகண்டோட நீங்கள் எலிமினேட் ஆறீங்க. ஒவ்வொரு வாரமும் நம் போட்டியாளர்கள் தங்கள் உடல் எடையை படிப்படியாக குறைத்து வருகிறார்கள். எந்த போட்டியாளர் தன் உடல் எடையில் அதிக ஒல்லி பில்லி சதவிகிதம் குறைத்திருக்கிறாரோ அவரை தவிர மற்ற போட்டியாளர்கள் நம் நிகழ்ச்சியில் தொடர போட்டியிடுகிறார்கள். போட்டியின் முடிவில் சிறந்த முறையில் போட்டியை செய்து முடிக்காத 2 போட்டியாளர்களும் யார் அதிக அளவில் ஒல்லி பில்லி சதவிகிதத்தை குறைக்கவில்லையோ அவர் நம் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவார். ஒல்லி பில்லி சதவிகிதம் எனப்படுவது போட்டியாளரின் மொத்த உடல் எடையில் இருந்து குறைக்கப்பட்ட எடையின் சதவிகிதமாகும். அந்த வகையில் பார்த்தால் இந்த ஒல்லி பில்லி குடும்பத்தை விட்டு வெளியேறுபவர் வைஷ்ணவி. உங்க எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். இங்க இருக்கிற ஒருத்தரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏதாவது கோச்சிட்டாலோ தப்பா நினைச்சாலும் மன்னிச்சிடுங்க. எல்லாருமே வந்து டாஸ்க்கை பற்றி நினைக்காதீங்க. வாரம் வாரம் சேஃப் ஜோனுக்கு போகிறத பற்றி மட்டும் நினைங்க. I'll be always there to support you guys. நம்ம எல்லாரும் வந்து புது மனுஷங்களாக மாறணும். அது ஒன்று தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ கிண்டல் கேலி காலாக இருக்கோம், எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பித்தோடனே சார் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என் ஃபேஸ்புக்கில் கூட போட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 30-35 பொண்ணுங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. குண்டாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க ஹஸ்பண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அது மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே 3 பேர் தவிர இது எல்லாருமே அன்மேரிட். நீங்கள் பசங்க எல்லாருமே அன்மேரிட். அந்த ஒரு அசிங்கம் நீங்கள் யாருமே படக்கூடாது. யூ கைஸ் டிசர்வ் அ பியூட்டிஃபுல் 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 லைஃப். நீங்கள் நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஒரே ஃபோக்கஸாக இருங்க.
ப்ளீஸ் இதை பற்றி நினைக்காதீங்க, முதல்ல அழாதீங்க, வேண்டாம் அழவே அழாதீங்க. நம்ம அழுததெல்லாம் போதும், நம்ம நினச்சி அழுதது எல்லா காலமும் போச்சு. இதுக்கு மேலே நம்ம எதை நினச்சும் அழக்கூடாது. ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ளே வந்துட்டு நான் உள்ளே வரேன்னு சொல்லும் போது எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஓ டிஆர்பி ரேட் ஏறப்போது, உன்னை தேவையில்லாமல் அழ வைக்க போகிறாங்க, அது இது நாங்கள். ஆனால் இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபேமிலி. ஐம் கோன் மிஸ் திஸ் எவ்ரிதிங். இதுதான் நான் மிஸ் பண்ண போகிறேன். பட் ஐம் வெரி 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 ஷுர் அடுத்த சீசனில் நான் என் குழந்தையோட கண்டிப்பாக வந்து என் அவனோ அவளோ ஃபஸ்ட்டு பர்த்டேவே கொண்டாடும் போது உங்கள் ஒருத்தர் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். எல்லாரும் கண்டிப்பாக வரணும். வைஷ்ணவி தன்னை விட தன் கணவனை அதிகம் நேசிப்பவர். தன்னுடைய உடல் பருமனால் வைஷ்ணவி தன் கணவருக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர். நம் நிகழ்ச்சியின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் வந்தவர். சரியான அளவு ஒல்லி பெல்லி சதவிகிதம் குறைக்காததால் நம் நிகழ்ச்சியை விட்டு விலகுகிறார். நம் போட்டியை விட்டு விலகினால் இவர் உடல் எடையை சிறந்த முறையில் குறைக்க நம் விஜய் டிவி இனி கை கொடுக்கும். நம்ம ஸ்பார்க் இன்ஸ்டியூட் தர ஒரு 40,000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர். இதில் வந்து நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனிங் கிளாஸஸ் போய்க்கலாம். ஸ்பார்க் இன்ஸ்டியூட்டில் எதுனாலும் நீங்கள் டாக்டர் கண்ணன் புகழேந்தி சார்கிட்ட கேட்டுக்கலாம், அவங்க மிஸ்ஸஸ்கிட்ட கேட்டுக்கலாம். எப்போ என்ன தேவைனாலும் நம்ம டாக்டர் ஆர் நடராஜன் சார் ட்ரெயினர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் யூ ஆர் வெல்கம். ஓகேவா? வைஷ்ணவி மிகப்பெரிய சோகத்தோடு இந்த மேடை விட்டு வெளியேறினாலும் கூட அவங்க மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதையை விதைச்சது இந்த மருதம் குரூப் ஒல்லி பெல்லி ஷோன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு மிக மிக பெருமை. நாளைக்கும் உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி பவர்ட் பை ஃப்ரூட் நேக், த பவர் ஆஃப் ஃப்ரூட். gala, gala, gala.